குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனியதாக அமையட்டும். வணக்கம். இன்று 7ஆம் தேதி பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து இன்றோடு 38 நாள் ஆயிற்று. வளர்பிறையில் தசமி, ரோகிணி நட்சத்திரம், வெள்ளி ரோகிணி கலந்து வருவது ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளின் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12 மதியம் 1 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி நண்பகல் வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கரணம் மதியம் 1:30 3 மணி வரை. மகர லக்னத்தின் லக்ன இருப்பு சூரியன் 1 நாழிகை 3 வினாடி இருப்பார். சூரிய உதயம் இன்று 6:35 இன்றைய சந்திராஷ்டமமானது சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தின் உள்ளே துலா ராசியில் இருக்கிறது. இந்த ராசியின் படி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசமி திதியாக மாறும். இன்றைய கோச்சார பலன், குருவானவர் ரிஷபத்திலே இருக்கிறார் வக்கரகதியிலே, செவ்வாயானவர் மிதுனத்திலே, கன்னியிலே கேது, மகரத்திலே சூரியன், கும்பத்திலே புதன் சனி, மீனத்திலே ராகுவும் சுக்கிரனும், சந்திரன் இன் டிரான்சிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய நாள் ஒரு மேல் நோக்கு நாள். யோகத்திலே சித்த யோக நாள்னு சொல்லுவோம். இன்றைய விசேஷம்னாக்க பாலதண்டாயுத பாணி கோவை, யானை வாகனத்திலே பவனி, பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி காமதேனு வாகனத்திலே புறப்பாடு, குன்றக்குடி ஸ்ரீ முருகன் தங்கரத்தே பவனி வருகை. நார்மலாக சொல்லுவோம் கிரகதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரகத்தினால தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு திருப்புளியங்குடி பூமி பாலகர் அப்படிங்கிற கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை கிரகதோஷமும் நீங்கிவிடும். நமக்கு குழந்தையாக இருக்கும்போது படிக்கணும் அப்படின்னு சொல்லணும், ஆனால் விளையாட்டு நிறையா இருக்கும். அந்த விளையாட்டை விட்டுட்டு சோம்பல் இல்லாமல் இளமையில் இருந்தால், சுறுசுறுப்பு இருந்தால் முதுமையிலே வறுமை இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் இளமையிலே சுறுசுறுப்பு வேணும், இளமையிலே சோம்பல், முதுமையிலே வறுமை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதை மனதில் கொண்டு நம்ம மனசில் நல்ல காரியங்களை எண்ணும்போது எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அமையும். இந்த நாளின் திதி வார நட்சத்திர யோக கரணம் என்ற பஞ்சாங்கம் எப்படி இருக்குது என்று பார்க்கும்போது இன்றைய திதியானது தசமி திதி, வெள்ளிக்கிழமை தசமி திதி. பொதுவாக தசமி திதியும்போது எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குளிப்பது லக்ஷ்மியை வரவைக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வேத நூலில் இருக்குது. அதனால் தசமி திதியை விடாமல் இதை பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வெளி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியது, புது வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பெய்யறது, வாகனம் ஓட்ட தெரியாதவர்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறது இன்றைக்கி. அரசு சம்பந்தப்பட்டமான தொழில்களை எல்லாம் செய்வது இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கு சிம்மம், விருச்சிகம் போன்ற ராசிக்காரர்கள்
திதி சூன்யம் அப்படிங்கிற காரணத்தினாலே சக்தி தேவியை வழிபட அனைத்து காரியங்களும் நல்லதாக அமையும். இன்றைய வாரமான பிருகுவாரம் அப்படிங்கக்கூடியது வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள். இன்றைக்கி மங்களமான பொருளெல்லாம் வாங்கிறது, வாசனாதி திரவியங்கள் வாங்கிறது, அழகு சாதன பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை சேர்த்துவிடும். அதனால் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை வேணும்னா இன்றைக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுலேயும் ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமைன்னும் போது வெள்ளி ரோகிணி அப்படின்னா வெள்ளி பொருள்கள் வாங்குவது ரொம்ப உசிதமாக இருக்கும். சுக்கிரனுடைய அந்த பலன். இந்த நாளில் நீங்கள் வாகனம் வாங்கிறது போன்ற விஷயம் வேண்டாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்ய வேண்டாம்ங்கிறது குறிப்பாக வைத்துக்கொள்ளுங்கள். நட்சத்திரத்திலே ரோகிணி நட்சத்திரம் கொஞ்சம் அழகான நட்சத்திரம், திறமையான நட்சத்திரம். சந்திரன் அடிக்கடி அது விளையாட ட்ராவல் பண்ணுறான்னு அஸ்ட்ரானமிக்கலி ப்ரூவ்டு. அந்த நட்சத்திரமானது ரோகிணிங்கிறது சந்திரன் உச்சமாகக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால் இவர்கள் எல்லா காரியங்களையும் நல்லா செய்வாங்க. அதுவும் எஸ்பெஷலி பால் பொருட்கள், கரும்பு பொருட்கள் போன்ற துறையில் இருப்பவர்கள் வல்லுநராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கி பூ முடிக்கிறது, சீமந்தம் செய்கிறது, இல்லை கோயிலில் விஷ்ணு பலின்னு சொல்லுவோம், அந்த விஷ்ணு பலி செய்கிறது, பேர் வைக்கிறது, விருந்து சாப்பிட போகிறது, பூணூல் போன்ற உபநயனங்கள் செய்வது, கல்வி ஆரம்பிப்பது, ஆலயம் கட்டுறது, விவாகம் செய்தல், விவாக தொடர்புகள், ஆடை ஆபரணங்கள் அணிதல், பல்லக்கு ஏறுற மாதிரி காரில் ஏறுறது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் கார் ஏறப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். அது பற்றின தொழில்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கலாம். உழவு தொழில் செய்யலாம், கதிர் அறுக்கலாம், யுத்தம் செய்யலாம், யாருக்குன்னா சண்டை போடணும், கேஸ்லாம் ஃபைல் பண்ணணுன்னா இன்றைக்கி போய் பண்ணலாம். குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு இன்றைக்கி பண்ணலாம். சதாபிஷேகம் என்ற விஷயங்கள்லாம் 80 வயசு ஆகிடுது சார், சதாபிஷேகம் பண்ணணும், இன்றைக்கி பண்ணலாம். விதைக்கிறது அப்படின்னு விவசாயத்தில் பண்ணலாம். நல்ல ஒரு தோட்டம் போடுறது, நந்தவனம் மாதிரி போட போகிறேன்னா போடுங்க. புக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், பிரசுரம் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணலாம். வாசக்கால் வைக்கலாம். இப்படி பலவிதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த நாளிலே பண்ணலாம். இன்றைய யோகமும் நல்ல யோகம்தான். ஐந்திர யோகம்னு பேர். 26வது யோகம் இது. இது சுபமான யோகம். மகேந்திர யோகம்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த யோகத்தில் காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஆழ்ந்த சிந்தனை செய்பவர்கள், நல்ல பொருள்கள் எல்லாம் அப்படியே கரெக்டாக அப்படியே பரிந்துரை செய்பவர்கள், அருள்வாக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஜோதிடம் போன்ற சொல்லுகள் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி அப்படி ஸ்பான்டேனியஸாக பேசக்கூடியது, இதெல்லாம் இந்த நாளில் இந்த யோகத்தின் பலனாக வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கற்றறிந்த பண்டிதர்களை காண வேண்டும் என்றால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேத ஞானிகளை சென்று பார்க்க வேண்டும், தெய்வ பக்தி உடையவர்களை பார்க்க வேண்டும். அப்படின்னா இன்றைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். தெய்வ காரியங்களை ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய கரணமானது தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணம். 11 கரணத்தில் வரக்கூடிய 4வது கரணம் இந்த கரணம். கழுதைன்னு இந்த கரணத்தினுடைய மிருகம். கழுதை எப்படி பொதி சுமக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுமக்கிறதோ அப்படி எல்லாத்தையும் சுமக்கிறது ட்ராவல் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த துறை. அதனால் ட்ராவல் ஏஜென்சி செய்கிறது, ட்ராவல் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறது, இல்லை வெளிநாடுகள் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த இட்டினரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் போடக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி மேலும் நகை ஜவுளி கடைக்கெல்லாம் போகலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், வைர வியாபாரம் போன்ற வியாபாரங்களை செய்யலாம், கட்டிடத் தொழிலை ஆரம்பிக்கலாம், அழகு நிலையங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். நீங்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு
கொஞ்சம் ஆதரவாக இருப்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெண் தொழிலாளர்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு இன்றைக்கி செய்தீர்கள்னு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக மாறும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனதிலே வைக்கும்போது இந்த நாள், இந்த கரணம் உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதமாக அமையும். ஜேஷ்டாதேவி அப்படின்னு ஸ்ரீதேவியுடைய அக்கான்னு சொல்லுவோம். ஜேஷ்டாதேவி வழிபாடு மிகுந்த உகந்தமான நாள் இன்று. தொடர்ந்து இன்றைய நாளின் ராசி பலனை காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் உங்களுடைய 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியான ரிஷபத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணிக்கிறார். மனசு ரொம்ப அலபாஞ்சிட்டு இருக்கும். அதனால் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதன் காரணமாக மருத்துவ செலவும் உண்டு. குடும்பத்திலே கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை காணப்படும். வழக்குகள் பொறுத்த வரைக்கும் சாதகமான நிலை இருந்தாலும் கொஞ்சம் மனசு சங்கடப்படுத்தி தான் ஆன்சர் வரும். சகோதர வழியிலே அனுகூலம் பெருசாக இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிகளிலே சிறப்பாக செய்து அதிகாரிகள் பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. சக பணியாளரும் உங்கள் மரியாதை நல்லபடியாக உயர்ந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு செல்ல போகிறீர்கள். வியாபாரத்திலே விற்பனை அதிகரிக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். கடன் கொடுக்கறது வாங்கிறது இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்ப நிர்வாகத்தை பெருகும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த நாள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த நாளிலே உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையட்டும். அதற்கு 4, 6 என்ற எண் உதவிகரமாக இருக்கும். சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அசாத்தியமாக தாண்டிவிடக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால் இன்று ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு பல விதத்திலும் பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, பணவரவு ஓரளவேக்கே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். அதனால் மருத்துவ செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர் மற்றும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவார்கள். ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நாளும் இந்த நாள். அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு வழக்கமான சூழ்நிலை காணப்படும். சலுகைகள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. சக ஊழியர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விற்பனை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிப்பதனாலே மன அமைதி கொஞ்சம் பாதிக்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பெண்களின் அலுவலகத்திலே மற்றவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளும் போதும் மனதிலே கொஞ்சம் திருப்தி இல்லாத நிலை காணப்படும். என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணலேன்னு ஒரு எண்ணம் வரும். மனோகாரகன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் மனசில் சஞ்சலங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டுகின்றார். இந்த நாள் இனிய நாள் அமையும். 3, 6 என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு உகந்ததாக அமையும். இந்த நாளிலே வெள்ளி ரோகிணியாக ஆனபடியினாலே ஏதான ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள்களை வாங்கி வீட்டில் வையுங்கள். அட்லீஸ்ட் ஒரு பல்பான வாங்கி வீட்டில் மாட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இந்த நாளில் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அலைஞ்சாலும் அதனால் சோர்வு உண்டாவதனாலும் கொஞ்சம் களைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். மற்றபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதற்கில்லை. வியாபாரத்திலே விற்பனை கூடுதலாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் பெருசாக கிடைக்கிறதற்கு வாய்ப்பில்லை. 12ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதனாலே மனதிலே அந்த சோர்வு உண்டு.
பொறுமையை விடாமல் வியாபாரத்திலே கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதனாலே மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்தில் செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே எச்சரிக்கையாக இருப்பதும் சக பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை மனத்திலே நினைத்து வழிபடுவதும் இந்த நாளை மெருகூட்டி கொடுக்கும். தாயாரின் அன்பும் பாசமும் எப்படி ஒருங்கே உங்களுக்கு அமைகிறதோ அதே போல லக்ஷ்மி தாயார் உங்களுடைய அன்பாக குழந்தையாக மாற்றி உங்களுக்கு பண வரவையும் தன வரவையும் குடும்ப நிம்மதியையும் அனைத்து விதமான அஷ்டலக்ஷ்மியான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, பண வரவுக்கு குறைவில்லாத நாள் இன்று. உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதிலே பலமுறை யோசித்த பின்னே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். உறவினர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் மன நிம்மதி கொஞ்சம் குறையக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் என்பதனால் நேரம் காலம் தெரியாமல் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே முடிக்க உதவி செய்வார்கள். வியாபாரத்திலே விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். லாபம் குறைவாகத்தான் இருக்கும் என்பதனால் மனசிலே கொஞ்சம் சஞ்சலம் உண்டு. புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதனாலே சிரமம் எதுவும் இருப்பாது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலையை காணப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களிலே கொஞ்சம் மனத்திலே உற்சாகம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா 11வது இடத்திலே லாபஸ்தானத்திலே உங்களுடைய ராசிநாதனானவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது மனசில் இருக்கும். 2-3 என்ற எண்ணை நீங்கள் பயனான எண்ணாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை தரும். நீங்கள் யோக நரசிம்மரை வழிபடுதல், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுதல் லக்ஷ்மியை கொடுக்கும். யோக நரசிம்மர் மனத்தை ஒருதிணைப்படுத்துவார். அதனாலே தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே நீங்கள் மனதை கட்டுப்படுத்தும் போது லாபம் இரட்டிப்பாகும். உங்களுடைய தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுக்கோப்பாக லைனப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு யோக நரசிம்மர். அதனாலே யோக நரசிம்மரை தியானம் செய்து இந்த நாளிலே துவக்கங்களிலிருந்து முடிவு வரை அவருடைய சிந்தனையிலே இருக்க இந்த நாள் இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் மனசை டிஸ்டர்ப் பண்ணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருக்கும். நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உடல்நிலையிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். சில உரிய சிகிச்சைகள் ஏற்பதனாலே உடனுக்குடன் சரியாகிவிடும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல சூழ்நிலை உண்டு. இன்று 10ஆம் இடம் தொழில் இடத்துல சந்திரன் இருப்பதனாலே மனதிற்கு இனியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சுமாராக இருக்கும். லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்த குறைவாக இருந்தாலும் மனசுக்கு சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். பணம் கடன் வாங்கிறது இல்லை கொடுக்கறது ரெண்டுமே இந்த நாள் தவிர்த்து விடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பதவியிலே உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாள் 7-9 என்ற எண்களை பயன்படுத்தும் போது மகாவிஷ்ணுவின் அவ்வளவு அம்சங்களும் உங்களிடம் லக்ஷ்மி தேவதையை கொண்டு சேர்த்துவிடும். காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாரை நீங்கள் மனத்திலே நினைக்க உங்களுக்கான பண வரவு, தன வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது, குடும்ப சுபிட்சம் எல்லாம் ஒருங்கே அமையும். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்கப் போகிறது. பிள்ளை அல்லது பெண்களின் திருமண விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். வாழ்க்கை துணையின் அனுசரித்து செல்வதனாலே நல்ல ஒரு வழக்குகளிலிருந்து சாதகமான தீர்ப்பு கொடுப்பதற்கான இன்ட்யூஷன் கிடைக்கும். உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு போனவங்க அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அமையும். உங்கள் செல்வாக்கு அதிகாரிகளிடம் அலுவலகத்திலே மிகுந்திருக்கும்.
இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடையை விரிவுபடுத்த மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தலாம். அந்த முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதிலே சந்தோஷம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் இன்றைக்கு மேலும் இரட்டிப்பாக்கி கொடுக்க சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வசதி, குடும்பத்திலே ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண வயதிலே இந்த வாரம் ஏதாவது பேசணுன்னா இன்றைக்கி நாளில் பேச வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாளில் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிட்டேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் ஏற்படுறதுனால கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலே உடல் அசதி, சோர்வு உண்டாகும். ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பதனாலே மனசில் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபம் எதிர்பார்த்த விட அதிகமாக கிடைக்கும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் இன்று முயற்சி செய்யலாம். குடும்ப நிர்வாகம் பண்ணும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஈவந்தோ உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற இந்த சந்திரன் அஷ்டமம்னு சொல்லக்கூடிய விசாகம், சுவாதி என்ற இந்த நட்சத்திரத்தை தான் அது பார்த்துட்ருக்கு. அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு, அந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு உண்டு. அந்த சந்திராஷ்டமத்தினர் வரக்கூடிய கஷ்டங்களை இன்று நிவர்த்தி செய்வதற்கு 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். எப்போ கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஒரு தேவத்தை ஹெல்ப் பண்ணுவா. அவள் நத்திங் பட் துர்கை அம்மனை வழிபடுதல், துர்கை சோஸ்திரங்கள் சொல்லுதல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக மாறுகிறது. அதனால் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ துர்கே அப்படின்னு மகா பெரியவாளான அந்த துர்கையை நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த சந்திராஷ்டமத்தெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் நீங்கள் நல்லபடியாக சுபிட்சமாக இருக்கலாம். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவுக்கு குறைவில்லாத நாள். அதே சமயம் செலவுகளும் தேவையற்று ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அவசிய தேவை என்றாலும் கூட கொஞ்சம் கடன் வாங்கிறதுன்றது மனசுலேருந்து தூக்கிடுங்க. திருப்பி கொடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இது வேண்டாம். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை. பால்ய நண்பர்கள் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்க போகிறார்கள். அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காதனாலும் வியாபாரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய கூடுதல் முயற்சிகளை உழைப்பு அதிகமாக செலவுபடுவதனால் கொஞ்சம் டயர்ட்ஸமாக இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளாலே சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் வரும்போது அவர் நீச்சமாகிறார் என்ற ஒரு பலனும் உங்களுக்கு இருக்கிறதுனால மனதிலே தேவையில்லாத ஒரு கலக்கங்களும் சோர்வுகளும் உண்டு என்பதையும், உங்கள் ராசிநாதன் 8லே அமர்ந்திருப்பதனாலே மறைவுஸ்தானம் அப்படிங்கிறதுனாலே வரக்கூடிய அந்த தாக்கமும், அவர் 8லிருந்து பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வையானது கேது என்ற இடத்திலே பார்ப்பதனாலும், அந்த கேதுவின் 3ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலே விழுவதனாலும் கொஞ்சம் தடைகளெல்லாம் இருக்கிறதுனால 1, 2 என்ற எண் உங்களுக்கு முக்கியமாக அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக மாறி சிவபெருமானை வழிபடுவதனாலே இந்த சொன்ன லிங்கெல்லாம் உடஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதனால் இன்றைக்கி சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம், அவசியம்.
அருகில் இருக்கும் சிவனை போய் சென்று வழிபட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு திருப்தியாக நடந்து முடிஞ்சிருக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, பண வரவு குறைவில்லாத நாள். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவிலே கருத்து வேறுபாடு உண்டாகி உடனே சரியும் ஆகிடும். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்த பணி நெருக்கடி இப்போ கொஞ்சம் குறையும். மனத்தில் கொஞ்சம் உற்சாகம் உண்டாகும். புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடப்பதனாலும் கடையை அலுவலகத்தில் வேறு இடத்தில் மாற்றுவதனாலும் அதற்கான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். இந்த நாளிலே 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் உங்களுக்கு வாழ்க்கையின் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கும். 5, 6 தொடர்பாக இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை முடிச்சு தான் உள்ளே வந்திருக்காருங்கும் போது நேச்சுரலி ரிஷபத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு பல நெகட்டிவாக இருக்காது. அப்படியே நெகட்டிவாக வந்ததுனால 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் போதும் சிவபெருமானை மனதில் நினைக்கும் போதும் திங்களை சூடிய சிவபெருமான் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லதை செய்வார். அதனாலே இன்றைக்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயமாகும். நமச்சிவாய என்று வாயினரை சொல்லுங்கள். உங்கள் வரக்கூடிய இன்னல்கள் தீர்த்து நல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்விலே கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை. குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்திலே சிறிதளவு பாதித்து உடனே சரியாகிவிடும். சிலருக்கு ஆன்மீக பணம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் உண்டு என்பதனால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்திலே லாபம் குறைவாக இருக்கும். கடை விரிவுபடுத்துவது இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுவது சாதகமான சூழ்நிலை என்பதனாலும் பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை இருக்காது. அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 5, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் 3 தேவதைகளிலே சரஸ்வதி தேவி அவரை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா மகரத்தில் தான் அனைத்து வேதங்களும் புதையுண்டது அப்படிங்கிறனால குரு அங்கே தாழ்ந்து நீச்சம் அப்படிங்கிற கதியில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இன்றைக்கு சரஸ்வதி தேவியை மனதிலே நினைத்து சரஸ்வதி நமோஸ்துபியம் அப்படின்னு மனசில் வச்சுட்டாலே போதும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வழிகாட்டுதாக டே அமைச்சு கொடுத்துருவார். அதனால் நல்ல ஒரு காலம் உண்டு என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, பண வரவும் அதற்கேற்ற செலவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. திருமணத்துக்கு வரன் தேடும் முயற்சியிலே கொஞ்சம் பொறுமை அவசியம். வீட்டை மாற்றி வேறு வீடு கட்ட போகிறேன் அதுன்னா கொஞ்சம் அவசியமாக வேண்டான்னு சொல்வேன். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள் என்பதனால் கொஞ்சம் உற்சாகமாக காணப்படுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிகள் சற்று பொறுமையுடன் செய்தீர்களானால் வருங்காலத்தில் கிடைக்கக்கூடிய நாட்கள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முதலீடு மூலம் இன்றைக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி டெஃபர் பண்ணுங்கள், அதை அவாய்ட் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இன்றைக்கு அவசியம் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டே இன்றைக்கி. தேவைக்கேற்ற பணம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சுகஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் உங்களுக்கு
வரக்கூடிய சுகத்தை டெஸ்ட் பண்ணுவார். அப்படின்னா ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துவதும், அப்படியே சரண்டர் டு ஸ்ரீதேவி மகாலட்சுமியின் காலில் போய் நமஸ்காரமாக சாஷ்டாங்கமாக விழுந்துடணும். நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்குசக்கர கதாபனின்னு அவர்கிட்ட போய் விழுந்துடணும். அப்படி விழுந்தேன்னா மகாலட்சுமி உங்களுக்கு துணையாக நிற்பாள். அதனால் இன்றைக்கு நாள் வெள்ளிக்கிழமை ரோகிணியாக இருப்பதனாலும் உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரகம் வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் பக்கத்தில் இருக்கிற பெருமா கோயிலுக்கு போங்க. லக்ஷ்மி தாயார்கிட்ட போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு பல விதத்திலும் இன்றைய சுபிட்சமான நேரத்தை நாளாய் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். வரக்கூடிய நாட்களிலும் இந்த சுபிட்சம் கண்டினியூ ஆகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, பொருளாதார வசதி ஓரளவுக்கு நல்லதாக இருக்க போது, செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். உறவினர்கள் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். அதனால் வீண் மன வருத்தம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சின்ன சின்ன வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கும் சில இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதனாலே தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். குடும்பம் நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனால் சிரமமும் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். அதிலேருந்து வெளியே வரத்துக்கு 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிநாதனுக்கு உகந்த ஸ்ரீராமரை மனதில் நினைங்கள். வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்ததினாலே ராமபிரானை வழிபடுவதனாலும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து நாட்களுமே நல்ல நாட்களாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.